மூலிகை சாம்பிராணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் வந்து இன்றைக்கி சாம்பிராணி போட்டு காட்டுறேன். நம்ம வந்து விறகடுப்புலாம் பற்ற வச்சோம் அப்படின்னா நமக்கு விறகடுப்பு கிடைச்சி விரவில் இருக்கும் நமக்கு நெருப்பு. இப்போ எல்லாம் இப்போ பிளாட்டில் இருக்கிறதுனால கேஸ் ஸ்டவ் இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி கொட்டாஞ்சியை தான் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த கொட்டாஞ்சியை வந்து நல்லா சூடு கட்டிக்கோங்க. நல்லா சூடு கட்டி இந்த மாதிரி எரிஞ்சிடுச்சு அப்படின்னா நல்லா எரிய விட்டுக்கணும். நல்லா தகதான் எரிஞ்சிடணும். எரிஞ்சு ஃபுல்லாக அடங்கிடும். தானாகவே எரிஞ்சு அடங்கிடும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். எரிஞ்சிட்டு இருக்கும்போது சாம்பிராணி போட்டுறாதீங்க. அது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து எரியும். இந்த மாதிரி நல்லா அணைஞ்சி வந்துடணும். இந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் சாம்பிராணி இப்போ போடக்கூடாது. நல்லா அணைஞ்சு நமக்கு நெருப்பாக கிடைக்கும்போது தான் நம்ம சாம்பிராணி போடணும். இன்னும் கண்ணு கொட்டாஞ்சியில் போட்டிங்கன்னா இன்னும் கூட நமக்கு நல்லா இருக்கும். நம்ம சாம்பிராணி போடும்போது வீட்டில் எல்லா இடத்துலையும் காட்டும்போது இந்த பீரோ கேஸ் ஸ்டவ்வுக்கு அடியில் சிலிண்டர்கிட்டலாம் நம்ம காட்டும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போட்டுக்கோங்க. ஏன்னா நெருப்பு துணியில் பட்டுடுச்சுன்னா அப்படியே அது பசன்னு போயிடும். நான் இப்போ இந்த மாதிரி நெருப்பில் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி புகை வருதுன்னு. நம்ம போடும்போது அப்படியே வெடிக்கும். அந்த மாதிரி வெடித்தா தான் நமக்கு வந்து கண் திருஷ்டிலாம் போகும். பாருங்கள் எப்படி வெடிக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி வெடிக்கணும். அந்த மாதிரி புகையும் வந்து நமக்கு அப்படி தான் போடணும். நான் இப்போ குளிக்க விட்டு காட்டுறேன் பாருங்கள். அடி வரைக்குமே நமக்கு இந்த நெருப்பு இருக்கும். நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணணும். நெருப்பில் போடும்போது குழந்தைங்களெல்லாம் கிட்ட பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அவங்க கால் கையிலெல்லாம் பட்டுடும். அதனால் தூரமாக இருந்து நெருப்பு ஏறி வைக்கும்போது பார்த்து பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நம்ம போடுறதுல தான் இருக்குது சாம்பிராணி நம்ம வீட்டை திருஷ்டி போடுறதுக்கு. தேங்க்யூ.